வணக்கம் நண்பர்களே. இதுவும் ஒரு அமெரிக்கா சம்மந்தப்பட்ட செய்தி தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் வந்து மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 314 என்னமோன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அந்த எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு. ஏன்னா பெண்டிங் இருந்தது எல்லாமே ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக தான் வந்திருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், கமலா ஹாரிஸ்க்கு வந்து பெண்கள் ஓட்டு அங்கே அதிகம் இருந்துமே ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார். அது அந்த நாட்டிற்கும் மிக நல்லது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அந்த வெளிநாட்டிலிருந்து வந்து சட்டவிரோதமாக குடியிருக்கும் மனிதர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி லைட்டாக பேசியிருந்தேன் ஒரு 2-3 வீடியோவில். இந்த பிரச்சனை அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய மாறி இருக்கும் கமலா ஹாரிஸ் போன்ற பெண்மணி ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா டெமோக்ராட்டிஸ் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதம் வர்றவங்களையும் ஓட்டுக்காக அவங்க வந்து அந்த நாட்டு பிரஜை ஆகிட்டாங்கன்னா நம்ம ஓட்டு கிடைக்குங்கிற எண்ணத்தில் சட்டப்பூர்வமாக கல்வியாளர்கள், அறிவாளர்கள், தொழில் முனைவோர்கள், கெட்டிக்காரங்க போகிறது வந்து எல்லா நாட்டிலையும் வரவேற்கிறாங்க. அங்கே தொழில் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அந்த நாட்டு சிட்டிசனை மாறணுன்னா அவ்வளோ காலம் இருந்து தொழில் செய்து வரும்போது வாய்ப்புகள் எல்லா நாட்டிலையுமே உண்டு. அந்த மாதிரி செய்கிறது வேறு. திருட்டுத்தனமாக உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது ஒரு கூட்டமாகி அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டு போடுறாங்கங்கிறத அவங்கள வளர்த்து விடுறது. இந்த பிரச்சனை நம் நாட்டில் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதை பற்றியும் பேசியிருக்கிறேன். இன்னும் தெளிவாக பேசுகிறேன். இந்த சிஏலாம் அதில் ஒரு முக்கியமான அம்சம். இன்னும் வரும் வீடியோவில் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு கமலா ஹாரிஸ் தோற்றது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கு நல்லது என்பது நம் கருத்து. சரி, இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், சென்ற முறை ட்ரம்ப் தோற்றவுடன் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மிகவும் தவறான, அதாவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க முறையில் நான் தோல்வி அடையவில்லை, ஆட்சி மாற்றத்திற்கு வழி இல்லைங்கிற மாதிரி இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணார். அது வந்து ஒரு நியாயமான ஜனநாயக அரசியல்வாதிக்கு அது சரியானதில்லை. ரிப்பப்ளிக்கன் அதாவது குடியரசு சம்மந்தப்பட்ட அந்த கட்சி ரெண்டே கட்சி தான். ஒன்று வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இன்னொன்று ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. ஸோ இந்த தவறை டொனால்ட் ட்ரம்ப் செய்தார். பட் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் வந்து தெளிவாக இருந்ததுனால அவர் என்ன தான் ட்ராமா போட்டும் கடைசியில் விட்டு ஒதுங்கி போக வேண்டியதாகிடுச்சு. வெளியே வந்துட்டார். ஆனால் மறுபடியும் அவர் செய்திருக்கிறாருங்கிற அளவுக்கு தான் இவங்க இந்த 4 வருஷம் ஆட்சி இருந்தது. டொனால்ட் ட்ரம்பை தோற்கடித்த ஆட்சிக்கு வந்தவருடைய ஆட்சியுடைய லட்சணமானது யாரை தோற்கடித்தார்களோ அவரையே திரும்ப வர வைக்கிற அளவுக்கு தான் இவங்க ஆட்சி இருந்தது தான் யதார்த்தம். இப்போது ஜோ பைடன் அவர் வந்து டொனால்ட் ட்ரம்பை வாழ்த்து சொல்லி மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் வந்து என்னை சந்திக்க வாங்க, இந்த ட்ரான்சிஷன் ஆஃப் பவர், அதாவது அரசாங்க மாற்றம், அதை வந்து சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் மாற்றுறதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யலாம். இது வந்து ஒரு நடைமுறை. அங்கே வெற்றி பெற்றவர் வந்து நவம்பரில் தான் தேர்தல் நடக்கும். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல் வந்து நவம்பரில் வர்ற முதல் செவ்வாய்க்கிழமை நடக்குது. அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த கணக்குப்படி இந்த வருஷம் அந்த 5ஆம் தேதி நடந்தது. ஸோ நவம்பரில் நடக்கிற தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிக ஓட்டு வருதோ ஒரு மாநிலத்தில், அந்த கட்சிக்கு அந்த மாநிலத்தில் உள்ள அத்தனை எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டும் போயிடும்னு அர்த்தம். அந்த மாதிரி அது 50 ஓட்டு, 2-3 ஓட்டுலேருந்து 54 ஓட்டு வரைக்கும் இருந்தது அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலையும். மொத்தம் 50 மாநிலங்கள், மொத்தமாக 538 ஓட்டு. ஸோ இப்போ வந்து ஜெயித்த பிறகு அந்த எலக்ட்ரல் காலேஜ் மெம்பர்ஸ் கூடி டிசம்பரில் அவங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. இனி அது ஃபார்மாலிட்டி. இப்போ ஜெயித்தது வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி மெம்பர்ஸ். ஸோ அவங்களுடைய ஓட்டுப்படி பார்த்தா ட்ரம்ப் தான் ஜெயிக்க போகிறார். இந்த ப்ராசஸ் வந்து டிசம்பரில் நடக்கும். ஸோ நவம்பரில் தேர்தல் முடிவுகள்லாம் நிதானமாக அவங்க மேனுவலாக சில இடத்துல 4 நாள் 5 நாள் ஆச்சு. அந்த மாதிரி மெதுவாக நடக்கும். ஒரு வாரம் கூட ஆகும் சமயத்தில். அது முடிஞ்ச பிறகு அது மாதம் எல்லாம் கூடி அந்த எலக்ட்ரல் காலேஜ் ஜெயிச்சு வந்தவங்க கூடி அவங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஃபார்மாலிட்டி. அதுக்கப்புறம் ஜனவரி 20ஆம் தேதி புதிய அதிபர் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அதாவது கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்லாம் கொண்டாட்டங்கள்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து புது அரசாங்கம் வர்ற மாதிரி செய்கிற ஒரு சிஸ்டம் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் முடிந்த பிறகு வேறு பார்ட்டி ஆட்சிக்கு வர்றாங்கன்னா இந்த இருக்கிற அரசை வந்து லேம்டக் கவர்மெண்ட், அதாவது ஒன்றும் உப்புக்கு சப்பானிக்கு இருக்கிற
அரசாங்கம் நினச்சிக்கிடுவோமே. ஏன்னா மேஜர் பாலிசி டெசிஷன் எதுவும் எடுக்க முடியாது இப்போ வந்து. அது நியாயமும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து வேற ஒரு அரசு வரப்போகுது. இவங்க இருக்கவங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் உண்டு. அதுக்கு பேர் தான் லாம் டக். அதை லாம் டக்னால் அதை எப்படி எடுத்துக்கிடுறது, வாத்து நொண்டியான வார்த்தை வேகமாக எதுவும் வேலை செய்யக்கூடாதுங்கிறது. நடைமுறை அரசு மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வேறு மேஜர் பாலிசி டெசிஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. இந்த டிரான்சிஷன் ஆஃப் பவர் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இது புதிய அரசாங்கத்தில் நடத்த போகிறவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை நியமித்துக் கொள்ளலாம். இந்த வேலையெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி, ஏன்னா இங்கேருந்து இவங்க ஆட்சியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு செய்கிற முறைப்படிகள் செய்கிறதுக்காக நீங்கள் வந்து சந்திக்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. இந்த மாதத்தில் அந்த சந்திப்பும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ இவர் டொனால்ட் ட்ரம்ப் தவறு செய்தார். அந்த மாதிரி எதுக்கு இடம் கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். நான் ஆட்சியை விட மாட்டேன், நான் தான் ஜெயிச்சேன் போய் சொல்லிக்கிட்டு அங்கங்கே கேஸ் போட்டு, அதாவது வெற்றியை வந்து செல்லாத அறிவிக்கிறதுக்கு கேஸ் போட்டுருந்தார். எல்லா கோர்ட்லையும் அடித்து விரட்டினாங்க, கிடையாதுன்னு. தோத்ததாங்க மாதிரி சொன்ன பிறகு இவருடைய சப்போர்ட்டர்னு சொல்லி இவருடைய தூண்டுதல், டொனால்ட் ட்ரம்ப் தூண்டுதலில் ஜனாதிபதி மாளிகையில் வந்து வெண்டலிசம் அராஜகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் தலையிட்டாங்க, இது தப்பு ட்ரம்ப் பண்ணுறது அப்படின்னு. அது ஒரு குற்றச்சாட்டு, அது கேஸ் வேறு நடந்துகிட்டு இருக்குது, கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லி. இப்போ அவர் திருப்பி ஜெயிச்சிருக்கேன்னா அதை கொஞ்ச நாள் பெண்டிங் வைப்பாங்க. அவருடைய பதவி காலத்தில் இனிமேல் அது வழக்கு நிலுவையில் தான் வைப்பாங்க. இன்னொரு முக்கியமான கருத்தை அதில் கவனிக்க வேண்டியது வந்து, ஜனாதிபதிக்கு வந்து யாரையும் மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அவரே மன்னிச்சுக்கிட்டு வராங்கிற கேள்வியெல்லாம் எடுப்புறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த டீசெண்டான அரசு மாற்றம் வந்து ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு. அது மிகவும் பாராட்ட வேண்டியது. ஏன்னா அவங்க வரையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டார். அதையெல்லாம் மறந்துவிட்டு வெற்றி பெற்றவர் நீங்கள் வந்து சந்திங்க, நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு உண்டானதை டிஸ்கஸ் பண்ணி அதுபடி செய்யலாம்னு சொல்கிறது வந்து எவ்வளோ முதிர்ச்சியான, பாராட்ட வேண்டிய விஷயம். டெமோக்ராட் பார்ட்டியினுடைய சில கொள்கைகள் அமெரிக்க நாட்டையே குட்டிச்சுராக்கி விடும்ன்றது என் கருத்து. ஆனால் இந்த விஷயத்தில் ஜோ பைடனை நாம் மிகவும் பாராட்ட வேண்டும் என்பது நம் கருத்து. டொனால்ட் ட்ரம்ப்புக்கே இது ஒரு பாடம். அடுத்த தடவை அவர் அது பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்கா பொறுத்த 2 தடவைக்கு மேலே வந்து ஜனாதிபதியாக இருக்க முடியாது. ஸோ இப்போ 2வது டைம் வந்திருக்காரு. நீ 3வது டைம் நிற்க போகிறேன்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் ஆட்சியை விட்டு வெளியே தான் ஆகணும் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு. ஆனால் அந்த மாதிரி மனிதரிடமே வந்து நியாயமான முறையில் சட்டப்பூர்வமாக ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகளை செய்வதற்கு முன்னர் இவரால் சிரமப்பட்ட ஜோ பைடன் வந்து கூப்பிடுறாருங்கிறது வந்து பாராட்ட வேண்டியது. அதுதான் அரசியல் முதிர்ச்சி என்று நாம் பாராட்ட வேண்டும். மற்ற விஷயங்கள் வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.